வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 19th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் கதறிக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த ஹை 26,370. இப்போ வந்து 25,000 நியர்லி 500க்கே வந்துருச்சு. நியர்லி வந்து 900 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன, அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக எப்படி வரும்? அதுக்கு அடுத்ததான் வந்து கோல்டு இப்போ வந்து ஆல் டைம் ஹை வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. அதாவது $4,650 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எது வரையும் போகலாம் கோல்டு? சில்வர் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. அவர் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து வெனிசுலாவை எப்படி வந்து தூக்குனாரோ அது மாதிரி வந்து கிரீன்லாந்தையும் தூக்கணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய பிரேக்கிங் நியூஸ்லாம் என்னென்ன இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்திருக்குது. ஓவரால் நம்ம மார்க்கெட் கண்டிஷன் என்ன, ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது வித் நெகட்டிவ் பயாஸ். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது எல்லாம் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ரீசன் என்னன்னா, அதான் யூரோப்பியன் யூனியன் 7 கண்ட்ரிங்களுக்கு வந்து 10% டேரிஃப் போட்டிருக்கிறாரு February 1 அதனுடைய இம்பேக்ட் மார்னிங் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் டோ ஜோன்ஸ் அதாவது யூஎஸ் ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து நியர்லி வந்து 350 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதிலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே, மார்ட்டின் லூதர் கிங் டே அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ இன்னைக்கு வந்து இப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்னு வச்சுக்காங்களேன் யூஎஸ் ஃபியூச்சரு. ஓகே, முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டி என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்ராசிட்டியில் வந்து 10% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு February 1 எந்தெந்த கண்ட்ரிங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே, நெதர்லாந்து அண்ட் ஃபின்லாந்து. இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து February 1 10% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்ததா 25% டேரிஃப் ஜூன் 1 இருந்துன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டியும் வந்து நல்லா டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து கிரீன்லாந்தை தூக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூவாக வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நார்வேவுடைய பிரசிடென்ட்டுக்கு அவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இப்போ வந்து கிரீன்லாந்தை வந்து நாங்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய டைமு, ரஷ்யா கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பிரான்ஸோடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் வந்து மற்ற நாடு பிரைம் மினிஸ்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து லெட்ரு அனுப்பியிருக்கிறாரு. யூஎஸ் வந்து ரொம்பவும் வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு வந்து நாம் வந்து ஒன்று கூட வேண்டிய நேரம் அப்படின்னு பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த கலையபரத்துக்கு மத்தியில் காசாவுடைய போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாரு அட்ராசிட்டிஸ் ட்ரம்ப். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ல வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால யூஎஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ டேரிஃப் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, $264 பில்லியன் வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து 2024 வந்து பார்க்கும்போது 185 பில்லியன் தான் இருந்திருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் $120 பில்லியன் வந்து அதிகமாக ரெவென்யூ வந்திருக்குது யூஎஸ்க்கு. அதுவும் இந்த லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 பில்லியன் வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 31 பில்லியன் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டேரிஃப் வந்து ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷத்தில் வந்து 360 பில்லியன் இருந்து 400 பில்லியன் வரையும் யூஎஸ்க்கு வந்து ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே வந்து ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து ஆப்பு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். என்ன அப்படின்னா, யூஎஸ் உடைய சுப்ரீம் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து வெர்டிக்ட் வருது. அதாவது ஏற்கனவே 2 தடவை வந்து அவங்க வந்து டேட் சொல்லி அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு வந்து இப்போ நாளைக்கு அதாவது January 20th அன்னைக்கு நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நாளைக்கும் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நாட் கேரண்டீடு. ஓகேங்களா?
அதை நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன்ல. இன்னும் அவங்களுக்குள்ள டீல் முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. டீல் ஃபைனல் ஆகலை அப்படின்னா இன்னமும் வந்து போஸ்ட்பான் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வந்து நாளைக்கு என்னங்கிறது தெரியும். மோஸ்ட்லி வந்து 70% ஓட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் கொண்டு வந்த டேரிஃபை வந்து இல்லீகல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து 70%. 30% மட்டும் தான் வந்து அவர் கொண்டு வந்த அவர் கொண்டு வந்த டேரிஃப் எல்லாமே வந்து லீகல்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யூஎஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கிற ஃபோர்காஸ்ட்லாம் சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்னாச்சு, நியர்லி வந்து 200 பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது 70-80 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது 25,700 வந்து 25,493 இன்னைக்கு வந்துச்சு. எஸ்டர்டே என்னோட வீடியோவில் பாருங்கள், வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் சப்போர்ட் 25,417 சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து 493 வந்துட்டு 585 வந்து செட்டில் ஆகிடுது. அதாவது 25,585 வந்து செட்டில் ஆகுது. நியர்லி வந்து 108 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, 0.42%. சென்செக்ஸ் 324 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, 0.39%. 83,246 வந்து செட்டில் ஆகிருக்குது. இன்னைக்கு வந்து அதாவது அந்த வீக்கெண்டில் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே ரிலையன்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஜிடிஆரில் 2% டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து ரிலையன்ஸ் வந்து நியர்லி வந்து 3% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து ஐசிஐசி பேங்க் வந்து நியர்லி 2.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அவங்களும் வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஓகே ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டவுனில் க்ளோஸ் ஆகுது, நியர்லி 0.5%. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து 110 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. இதில் மெயின் கான்ட்ரிபியூட்டர் வந்து ரிலையன்ஸ் 65 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க நிஃப்டி டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கடுத்தா வந்து ஐசிசி பேங்க் 45 பாயிண்ட்ஸ். ஸோ 110 பாயிண்ட்ஸ் இந்த 2 ஸ்டாக் மட்டும். அதுக்கடுத்தா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ இந்த 2 ஸ்டாக் சேர்ந்து 30 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக் மட்டும், இந்த 4 ஸ்டாக் மட்டும், ஐசிசி பேங்க், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ இந்த 4 ஸ்டாக் மட்டும் 140 பாயிண்ட் நிஃப்டி இறங்குறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது. ஓகேங்களா? மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1.5% வரையும் டவுன் க்ளோஸ் ஆகுது. எஃப்எம்சிஜியை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து நீங்கள் டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது. ருப்பி வந்து 90.91 வந்து செட்டில் ஆகுது. லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 90.87. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு ஐசிஐசி பேங்க் 2% டவுனு, விப்ரோ 8% டவுனில் க்ளோஸ் ஆயிருது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஏடிஆர்லேயே வந்து 7% டவுனில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 8% நம்ம மார்க்கெட்டுக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆர்பிஎல் பேங்க் 7%. எல்லாம் வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுடைய இம்பேக்ட். அதாவது குளோபல் டென்ஷன் தான் இப்படி இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து டேரிஃபு அப்படிங்கிறாங்க, குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கிற கார்பரேட் ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நல்லபடியாக வந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து மேலே ஏறும். பட் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றின கணக்காக வந்து இந்த பக்கமும் பிரச்சனை, இவங்க கொடுக்குற கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லேயும் பிரச்சனை. அப்படிங்கும்போது எப்படி நம்ம மார்க்கெட் ஏறும்? ஓகே, அதுக்கடுத்தா வந்து பாரத் குக்கிங் கோல் இன்னைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதாவது 95% ஹையில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது அதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து 23, இன்னைக்கு ஓப்பன் ஆனது 41 ருபீஸில் ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் வந்து 40.50 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 147 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருந்துச்சு இந்த ஸ்டாக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்து சில்வர் இன்னைக்கு வந்து $94 கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது 3,25,000 நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி மெனி வீடியோஸாக சொல்லியிருந்தேன், கோல்டு ஏறினதுக்கு சில்வருடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4 lakh rupees இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து 3,25,000 இயர்லி வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து கோல்டு $4,660 வந்துருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ஓகேங்களா? கிரீன்லாந்து தூக்குறாங்கிறாரு, இந்த பக்கம் வெனிசுலாவை தூக்குறாங்கிறாரு, யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து ஒன்று சேர்றாங்கிறாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் சின்ட்ராஸுக்கு வந்து சம் கண்டெம்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து இன்னமும் வந்து பீக் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து நியர்லி வந்து $5,000 வந்துடும். இன்னும் வந்து $350, $330 இது வந்து ஏறிச்சு அப்படின்னா பவுன் வந்து ஒரு பவுனு நியர்லி வந்து 1,20,000, 1,30,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எட்டாக்கனியாகி போயிடும் கோல்டை பொறுத்த வரைக்கும். அதாவது பிட்காயின் எப்படி போயிடுச்சு அது மாதிரி வந்து கோல்டு போயிட்டு இருக்குது. சில்வர் அதுக்கு மேலே போயிட்டு இருக்குது.
இப்போ மக்கள்லாம் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கோல்டு ஏறினா ஏறிட்டு போகுது, நம்ம சில்வரில் வந்து கொலுசு போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து சில்வரும் வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, என்ன மெட்டல் இருக்குதுன்னு தெரியல. இனிமேல் வந்து காப்பர் விலை ஏறிட்டு இருக்குது. காப்பர்லயாவது பிரேஸ்லெட் போடலாம்னா காப்பரும் ஏறிட்டு இருக்குது. ஓகேங்களா? இனிமேல் வந்து ஸ்டீல்ல போட்டுக்கிட்டா தான். இன்னைக்கு வந்து அக்னி டிஎம்டி கம்பி வந்து ஒரு கிலோ வந்து ரூ. 65 என்னமோ இருக்குது. இனிமேல் ஸ்டீல்ல காப்பு செஞ்சு போட்டுக்கிட்டா தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. முக்கியமான நியூஸ் இதுதான். யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹாலிடே, மார்ட்டின் லூதர் கிங் டே அப்படிங்கிறனால நாளைக்கு தான் என்னங்கிறது தெரியும் மார்க்கெட்டு. ஏன்னா இப்போ வந்து 150 பாயிண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1% நியர்லி. இன்னைக்கு முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் எதுவும் இல்லை. சைனாவோட ஜிடிபி மார்னிங் வந்துருச்சு. டியூஸ்டே வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்ட் இருக்குது. அவருடைய சின்ராஸோடைய டேரிஃப் வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதை தான் பார்க்கணும். வெனஸ்டே வந்து இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு மண்டே ஓகே. டியூஸ்டே வந்து ஏயு பேங்க், ஐடிசி ஹோட்டல்ஸ், எஸ்ஆர்எஃப் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் ஒரு லோ வந்து மார்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா, 25,470 நியர்லி. அந்த 25,470ங்கிறது இப்போ இருக்கிற சப்போர்ட். அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,300 தான். நெக்ஸ்ட் 170 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. அதனால ஹையர் லெவலில் நம்ம வந்து காசியஸாக தான் இருக்கணும். ஹையர் லெவலில் என்ன லெவல் அப்படின்னா 25,700லேருந்து 26,000 வரையுமே மேலே ஏறும்போது எல்லாமே வந்து காசியஸாக தான் இருக்கணும். மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நம்ம ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டாவது நல்லா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து வீக்காக தான் வந்துட்டு இருக்குது. இன்ஃபோசிஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் நல்லா கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் டவுன் ஆகிடுச்சு, ஐசிசி பேங்க் டவுனு, ரிலையன்ஸ் டவுனு. ஸோ இந்த மாதிரிலாம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மார்க்கெட் ஏறுறதுக்கு உண்டான விஷயங்கள் ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ நாளைக்கு நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 25,500 புட்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,600ல் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஏதாவது ஒரு சின்னதாக ரேலி வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பட் லைவ் மார்க்கெட்டில் எப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இதுதான் சப்போர்ட் 25,470. இது வந்து லாஸ்ட் மண்டே வந்த லோ. அதே மாதிரி இந்த மண்டே வந்து நியர்பை லோ வந்துருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இதை வந்து பிரேக் பண்ணிட்டு இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,300. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,650. இன்னைக்கு வந்து ஹை. இன்னைக்கு வந்து ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,700 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆல் டைம் ஹை தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். பட் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,100 வந்து 60,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,600. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.